Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. எக்ஸிட் போல் என்கின்ற அடிப்படையில் வெளியிடப்படுகிற இது என்ன சூட்சமம் என்று சொன்னால், தொண்டர்களை சோர்வடைய செய்வது. கணிப்பு என்று சொல்வதா, அது கருத்து திணிப்பு என்று சொல்வதா, வாக்காளர்களை நீங்க இதுல எடுத்துக்கிறீங்க நாங்க எப்படி நம்புறது? வயிறு எரியுது, என்னால சாப்பிட முடியல. அதிமுக மாஜி அமைச்சரின் வேதனை குரல். வைரலாகும் ஆர்பி உதயகுமார் வீடியோ. சயின்டிபிக் அர்த்தமெட்டிக் அக்கவுண்டிங் ஏதாவது இந்த எக்ஸிட் போல் இருக்கா? வாக்கு எண்ணிக்கை மைய முகவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்க தேனி வந்திருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேனி தொகுதியில் திமுக வேட்பாளரை விட பாஜக கூட்டணி வேட்பாளரை விட அதிமுக வேட்பாளர் அனைத்து ஊராட்சிகளுக்கும் சென்று 9 லட்சம் வாக்காளர்களை சந்தித்திருக்கிறார். தற்போது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பெயரில் பல்வேறு விவாதங்கள் நடக்கின்றன. அதில் கருத்து திணிப்பு நடத்தி எங்கள் தொண்டர்களை சோர்வடைய செய்யும் வேலையை செய்கிறார்கள். ஆனால் எங்களின் வாக்கு முகவர்கள் ராணுவ வீரர்களைப் போல பயிற்சி அளிக்கப்பட்டு சுறுசுறுப்பாக பணியாற்ற இருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் பொய் பிரச்சாரத்தால் குறைவான வாக்கு எண்ணிக்கையில் திமுக ஆட்சியை பிடித்தது. அதிமுகவுக்கு நிரந்தர வாக்கு வங்கி இருக்கிறது. அவர்கள் மாற்றி வாக்களிக்க மாட்டார்கள். இருப்பினும் ஆளும் கட்சி ஏதேனும் தில்லமுள்ளு செய்வார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. 40க்கு 25 இடங்களில் வெற்றி பெறுவோம். குறிப்பாக தேனி தொகுதியில் வெல்வோம். எந்த சூழ்ச்சியும் சூதும் எடுப்படாது. வாக்குப்பதிவு செய்துவிட்டு வந்தவர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தியதாக கூறுகிறீர்கள். ரகசிய வாக்கெடுப்பு என கூறும்போது எப்படி அவர்கள் கூறுவதை உண்மை என எடுத்துக்கொள்ள முடியும்? 15 லட்சம் வாக்காளர்கள் உள்ள தொகுதியில் 3 லட்சம் வாக்காளர்களிடம் கேட்டிருக்க வேண்டும். ஒரு சிலரிடம் கருத்து கேட்டுவிட்டு முடிவை கணிக்கிறார்கள். ஆன்லைனில் கருத்து கணிப்பை நடத்தினோம் என்கிறார்கள். தொகுதியில் 15% 30% வாக்காளர்களை சந்தித்தால் கூட பரவாயில்லை. இவ்வாறு கருத்து கணிப்பு வெளியிடுவதன் மூலம் பலருக்கும் மன உளைச்சல் ஏற்படும். வாக்களித்த மக்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. கட்சியினருக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சமூக வலைதளங்களிலும் தவறான கருத்துக்களை வெளியிடுகின்றனர். எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியானதை பார்த்து வயிறு எரிகிறது. 2 நாட்களாக சாப்பிடவில்லை, மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்றார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் அதில் அதிமுக மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கும் சூழலில் தற்போது இந்த வீடியோ வைரல் செய்யப்பட்டு வருகிறது. அதுவும் ஒரு திணிப்பு தான் சொல்றீங்களா நீங்க? நான் ஒட்டுமொத்தமாக கருத்து கணிப்புகளை இது எந்த ஆதாரத்தில், இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். தேனியில 16 லட்சத்தி சொச்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் இன்னொரு கிராமம், நீங்கள்லாம் அனுபவம் வாய்ந்த ஊடகங்கள் உள்ளவங்க. இந்த கிராமத்தில் எங்களுக்கு 100% ஆதரவு இருக்கும், இன்னொரு கிராமத்தில் 80% ஆதரவு இருக்கும், இன்னொரு கிராமத்தில் 60% இருக்கும். நீங்கள் ரேண்டமாக ஒரு 2 பேரை சந்திச்சுட்டு ஒட்டுமொத்த 16 லட்சம் வாக்காளர்களில் நீங்கள் எந்த ஆய்வின் அடிப்படையில் ரேண்டமாக வாக்காளர்களை நீங்கள் இதில் எடுத்துக்கிறீங்க நாங்கள் எப்படி நம்புறது? என்ன ரேண்டம் இருக்கு? இது சயின்டிபிக் அர்த்தமெட்டிக் அக்கவுண்டிங் ஏதாவது இந்த எக்ஸிபிட் போல் இருக்கா? 16 லட்சம் வாக்காளர்களுடைய மனநிலையை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் 3 லட்சம் வாக்காளர்களை சந்தித்திருக்கிறோம் என்று எந்த எக்ஸிட் போலாவது சொல்லுங்க. ஒரு தொகுதிக்கு 16 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. பதிவானது 11 லட்சம் 12 லட்சம் பதிவாயிருக்கு. அப்போ நீங்க எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல்னு ஒன்று சொல்றீங்க. எக்ஸிட் போல் எப்படி சொல்லுவாங்க? போட்டு இங்கிட்டு அதிமுக நிற்பாங்க, இங்கிட்ட ஆளுநர் கட்சி நிற்பாங்க, மத்தியில் இருக்கிறவங்க நிற்பாங்க. அவர் இல்லைங்க நான் இதுக்குதான் போட்டேன்னு சொல்லுவாராவது? இல்லை சொன்னதெல்லாம் அது உண்மையாவது? அவங்க சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையாது? அப்போ உள்ள என்ன? ஏன்னா இது ரகசிய வாக்கெடுப்பு தானே. நான் வாக்களிக்கிறத வெளியே எக்ஸிபிட் பண்ணக்கூடாது தானே. அதான சட்டத்தில் சொல்றீங்க. நான் ஓட்டு போடுறத வெளியிட்டா எனக்கு குற்றம் தண்டனை இருக்குது இல்லை? அப்போ அதை நீங்க கேட்கறதுல அவங்க தான் அதெல்லாம் சொன்னாங்கன்றத எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், இந்த எக்ஸிட் போர்டில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? ஆன்லைன்ல சில பேர் கேட்டோன்றீங்க. எல்லா வாக்காளர்களுக்கும் ஆன்லைன்ல கருத்து சொல்ல முடியுமா? அப்போ 16 லட்சம் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறதுல எந்த சயின்டிபிக் அப்ரோச்சை நீங்க கடைபிடிச்சு இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் திஸ் இஸ் சயின்டிபிக் அப்ரோச் 16 லட்சம் வாக்காளர்களுடைய மனநிலையை
நாங்கள் ஒரு 6 லட்சம் பேரை சந்தித்து வாங்கியிருக்கிறோம், அல்லது 1 லட்சம் பேர் ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் பேரை சந்திச்சிருக்கிறோம், 50% சந்திச்சிருக்கிறோம், 30% சந்திச்சிருக்கிறோம் சொல்லுங்க. நாங்கள் அந்த எக்ஸிட் போல நாங்கள் ஏற்றுக்கிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.